ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மண்ணீரல் தொக்கு பண்ண போகிறேன். பார்க்கலாமா வாங்க. அதுக்கு மண்ணீரல் வாங்கிட்டு வந்தாங்க, அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் தோல் மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதை வேக வச்சுட்டு செஞ்சால் அது வேக வைக்காமல் செஞ்சால் அதில் இருக்க ரத்தம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் வேக வச்சுட்டு தான் செய்வேன். இப்போது வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வதக்கின பிறகு பூண்டு தாங்க தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நான் இதில் பூண்டு மட்டும் தட்டி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கின பிறகு ஒரே ஒரு தக்காளியை அரிஞ்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேங்க. வதக்கின பிறகு வீட்டு மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்திருக்க மண்ணீரலையும் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த மண்ணீரல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியும் அதில் சுண்ண தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அந்த தண்ணியை இதிலேயே போட்டு நல்லா கலரி விட்டு தேவையான அளவுக்கு பெப்பர் மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பெப்பரை போட்டு 2 கலரிட்டு கொத்தமல்லி பொடிசாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதிலேயே போட்டு நல்லா ஒரு பெரட்டி இறக்கிட்டேங்க. இப்போது சுவையான மண்ணீரல் ரெடிங்க. இது உடம்புக்கு ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இதை நம்ம சாப்பிட்டா உடம்புல ரத்தம் சுரக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் பசங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுதுங்க. அதனால் நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். விலை ஜாஸ்தியாக இருக்கேன்னுட்டு யோசிக்காதீங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் கொடுக்கலாம் அல்லவா பிள்ளைங்களுக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.